ஐயோ வேம்பு சார், நீங்க மட்டும் வேதங்களோட சாட்சியா பாப்பாவை நீங்க தத்தெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இழந்த என் சக்தி திரும்ப எனக்கு கிடைக்காது வேம்பு சார். அப்புறம் நான் இந்த சமாதிய சுத்திக்கிட்டு திரியிற ஆவியாதான் இருக்க முடியும் வேம்பு சார். என்னாலயும் சரி பாப்பாவாலையும் சரி நம்ம வீட்டுக்கும் உங்களுக்கும் யாருக்குமே உதவ முடியாம போயிரும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் தமன்னா இப்படி உங்களை தூண்டி விட்டுருக்கா. இந்த தத்து எடுக்கிற விஷயத்த இதோட விட்டுருங்க வேம்பு சார். வேண்டாம் வேம்பு சார், பெரிய தப்பு பண்ண பாக்குறீங்க. சும்மா இருந்த சங்க ஊது விட்டான ஆண்டிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த குட்டிச்சாத்தான மகன்னு வெறும் வாயால சொல்லிக்கிட்டு இருந்த சித்தார்த்த இப்ப சட்டப்படி அத மகளா தத்தெடுத்து சொத்தை எல்லாம் அது பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டிய தமன்னா. வர வர நீ என்ன பண்றேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சித்தப்பா, நேத்து ருத்ர சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கும் இப்ப நீ பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சித்தப்பா. பொம்மிக்கு 18 நாளைக்கு சக்தி இல்லாததாலதான் அதுக்கு முன்னாடியே தான் சக்தி எல்லாத்தையுமே சேர்த்து இந்த குட்டிச்சாத்தான அவ அனுப்பி வச்சிருக்கா. இப்ப அந்த 18 நாள் முடியும் போது இந்த குட்டிச்சாத்தான் அவகிட்ட போனாதான் அந்த பொம்மி தான் இழந்த சக்தி எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும். ஆனா சித்தார்த் இந்த குட்டிச்சாத்தான முறைப்படி தத்து எடுத்துட்டான்னா பொம்மி நினைச்ச மாதிரி இத தனக்குள்ள சேர்த்துக்கவும் முடியாது, இழந்த சக்தி அடையவும் முடியாது. கடைசி வரைக்கும் அவ ஆவியாதான் தெரிய போறா. எப்படி தமன்னா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது? ஓஜா போர்டு வாங்க போனப்போ அங்கிருந்த ஆவிங்க சம்பந்தப்பட்ட ஒரு புக்கையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அத படிச்சதுனால இந்த மாதிரி விஷயங்களை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இப்போ யூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த பொம்மி மிரண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பா. எப்படியாவது சித்தார்த்த வச்சு இந்த குட்டிச்சாத்தான தத்தெடுக்கிற பூஜையை நடத்தியே தீரணும். இதுக்கு என்ன தடை வந்தாலும் விட்டுறவே கூடாது. அதோட பொம்மியோட தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது. அம்மா பாத்தியா அம்மா, நான் உன் கூட வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த தமன்னா அப்பாவை தூண்டி விட்டு என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாத்தியா? இதை எப்படியாவது தடுத்தாகணும் அம்மா. பாப்பா, பாப்பா, அந்த தாடிகார உன் மேல எம்மா உசுறு வச்சிருந்தா இப்படி எல்லாம் செய்வான். ஆனா நீ பிரிய போறேன்னு தெரிஞ்சா அவனால எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியலையே பாப்பா. ராணி, அப்பா இந்த மாதிரி முறையா என்ன தத்தெடுத்துட்டாருன்னா அப்புறம் என்னால பொம்மியம்மா கிட்ட போக முடியாது. நான் போகலன்னா பொம்மியம்மாவுக்கு அவங்க சக்தியும் திரும்ப கிடைக்காது. அவங்களால இங்க நிரந்தரமா வரவும் முடியாது. என்னாலயும் உங்களோட இங்க இருக்கவே முடியாது. என்ன பாப்பா சொல்ற? ஆமா ராணி, ஆனா இது எப்படியாவது தடுத்தாகணும். ஷோ, தாடிகாரன் யார் சொன்னாலும் கேக்குற நிலைமையிலேயே இல்லையே. அப்படி இருக்க சொல்ல யாரால இதை தடுக்க முடியும்? நீதான் ராணி இதை எப்படியாவது தடுக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். என்ன பாப்பா இப்படி சொல்லிட்ட? என்னையெல்லாம் தாடிகாரன் நயா பைசாக்கு கூட மதிக்க மாட்டான். நான் எப்படி இதை நிறுத்த முடியும்? அப்படியே நான் ஏதாச்சும் பண்ணா கூட உன் பேர்ல இந்த சொத்தை எல்லாம் எழுதி வைக்கிறதுனாலதான் இப்படி பண்றேன்னு தாடிகாரனே சொல்லிடுவான். நான் என்னமோ சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி என்ன இந்த ஊட்ட வெளியே அனுப்பிடுவான். சரி பாப்பா, நான் இப்போ தாடிகாரனோட இருக்கிறத விட பொம்மி அக்கா தான் அவனோட இருக்கணும். அதுதான் தாடிகாரனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. அதுக்கோசரமாவது நான் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன் பாப்பா. உன்னோட பிளான் எல்லாம் இது வரைக்கும் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. உனக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த குட்டிச்சாத்தானுக்கும் தெரியும்ல, அது அங்க போலன்னா பொம்மிக்கு சக்தி கிடைக்காது, அவ திரும்ப வரமாட்டான்னு. அதனால எப்படியாவது அந்த ராணிய வச்சு இந்த பிளானை நிறுத்திட்டா நீ என்ன பண்ணுவ?
சித்தப்பா இவ்ளோ யோசிச்சேன்னா அதை யோசிக்காம இருப்பனா? அதனாலதான் பத்மநாபன் மாமாவை தூண்டி விட்டு சித்தார்த்த இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்கேன். சித்தார்த்த பேசுற வேகத்தை பார்த்தா அவன் எப்படியாவது இதை செஞ்சிருவான் தான் தோணுது. ஆனா ஒருவேளை ராணி இதை எப்படியாவது தடுக்க தில்லுமுழு வேலை ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவ? சித்தப்பா நானே யோசிக்காத ஒரு விஷயத்த சித்தார்த் யோசிச்சிருக்கான். இப்போ அதுதான் எனக்கு ட்ரம்ப் கார்டு. எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. சித்தார்த் அந்த குட்டிச்சாத்தான தத்தெடுக்கிறது மட்டும் இல்ல, அவ பேர்ல சொத்தை எழுதி வைக்க போறேன்னு சொல்லிருக்கான். ஆமாம் தமன்னா, அதைத்தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அந்த குட்டிச்சாத்தானுக்கு நம்ம சொத்தெல்லாம் போகுதுன்னு கடுப்பா இருக்கு. கரெக்ட், உங்களுக்கே கடுப்பா இருக்கே. இப்போ ராணி இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனை நிறுத்த பார்த்தானா ராணி சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இத தடுத்து நிறுத்த ட்ரை பண்றான்னு நான் சொல்லுவேன். அதனால கோவப்பட்டு சித்தார்த் அந்த ராணிய அடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவான். இந்த குட்டி சத்தானும் பொம்மை கிட்ட போக முடியாம போயிடும். அதனால பொம்மையோட சக்தியும் போயிடும். இந்த குட்டி சாத்தானும் அழிஞ்சிடும். எப்படி சித்தப்பா, ஒரே கல்லுல 3 மாங்க அடிச்சிட்டனா? சூப்பர் தமன்னா, சூப்பர். என்ன தமன்னா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு பத்மநாபன் மாமாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன் தமன்னா? மாமா வந்து இந்த சொத்து கையை விட்டு போதேன்னு நினைச்சு தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன்ல எதுவும் கலாட்டா பண்ணிடக்கூடாது. அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன தமன்னா இவ்வளவு பண்ணிட்ட, அவரை சமாளிக்கிறது உனக்கு என்ன பெரிய கஷ்டமா? அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசி. அதெல்லாம் சரி. என்ன தாத்தா வீட்ல டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கு? ஏன்பா சித்தார்த், பாப்பா வந்ததுல இருந்தே எல்லாரும் பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ அவளை தத்தெடுக்க வேற போற, அவளுக்கு ஒரு நல்ல பேரை வைக்கணும்பா. ஆமா தாத்தா, எனக்கு கூட இது தோணவே இல்லை பாருங்களேன். பாப்பா நீயே உனக்கு ஒரு நல்ல பேரா சொல்லு, அதையே நாங்க உங்களுக்கு வச்சிடறோம். ஆமா சித்தார்த், அவளுக்கு பிடிச்சதா இருந்தாதான் நல்லா இருக்கும். நீயே சொல்லு. இல்லப்பா, நீங்களே ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாருக்கும் என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதையே வைங்கப்பா. அப்புறம் என்னப்பா சித்தார்த், பாப்பா உன்னையே செலக்ட் பண்ண சொல்லிட்டா, நீயே ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணி சொல்லு. அப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பேரு தானே சொன்னா, நீங்க என்ன சித்தார்த்த மட்டும் சொல்ல சொல்றீங்க? அதானே, எங்க அண்ணன் தத்து எடுக்க போற பாப்பாக்கு நாங்களே பேர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆமா தர்ஷினி, நாம எல்லாருமே பேரை யோசிப்போம். சரி, யாரும் சண்டை போட வேண்டாம். நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பேரை ஒரு சீட்ல எழுதி கொண்டு வாங்க. தர்ஷினி, கிச்சன்ல இருக்கிற கண்ணாடி பவுல் எடுத்துட்டு வாமா. எல்லா சீட்டையும் அதுல போட்டு குலுக்கி பாப்பா கையாலே ஒரு சீட் எடுக்க சொல்லுவோம். அதுல என்ன பேர் வருதோ அதையே பாப்பாக்கு வச்சிடலாம். எனக்கு ஓகேங்க. ஓகே யா சரி, அப்படியே பண்ணிடலாம். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதி போடுங்க. சரிப்பா, பவுல் எடுத்துட்டு வாமா. இந்த அனாதைக்கு பேர் செலக்ட் பண்ண எல்லாரும் துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். மாமா, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் சித்தார்த் இதை நடத்தியே தீருவான். அது உங்களுக்கு தான் அசிங்கம். காலங்காலமா நாங்க உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்தை யாரோ ஊர் பேரு தெரியாத ஒருத்தி பேர்ல எழுதுவான். அதை நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? ஐயோ மாமா, உங்க சொத்து உங்க கையை விட்டு போகாது, அதுக்கு நான் கேரண்டி. என்ன மாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லம்மா, இருந்தாலும் மாமா நான் சொல்றேன், சொத்து நம்ம கையை விட்டு போகாது. நீங்க பொறுமையா இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. என்ன ராணி, நீ போடலையா? இதோ போடுறேன் சித்தி.
ஏன்பா சித்தார்த், என்ன பேர் வந்திருக்கு? நீ யாரை பார்த்து இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? எனக்கு கூட இந்த பேர் தோணல தாத்தா. ஆனா இந்த பேர் வந்திருக்கு. ஆனா இத யாரு எழுதுனா? இதா தாத்தா, பாப்பாக்கு ரொம்ப பொருத்தமான பேரா இருக்கும். சரி, முதல்ல அதுல என்ன பேர் வந்திருக்குப்பா அதை சொல்லு. நீங்களே படிங்க. என்ன பேரா இருக்கும் அது? தெரியலையப்பா. இப்ப அது ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ம். பொம்மி ஆசைப்பட்ட மாதிரியே நீ தசாவதானியா வரணும், சரியா? சித்தார்த், நீ ஏன்பா அந்த பேரை பார்த்ததும் ஒரு மாதிரியான? அது பொம்மி செலக்ட் பண்ண பேரு தாத்தா. என்ன பொம்மி, இது பலமான யோசனையில இருக்க போல. வேம்பு சார், நமக்கு பாப்பா பிறந்தா அதுக்கு பேர் வைக்க நாம தடுமாறவே கூடாது. அதான் ஒரு நல்ல பேரா யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, யோசிச்சா போச்சு. ம், ஆதிரான வைக்கலாமா? நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்ல பேரா யோசிங்க வேம்பு சார். புடிச்சிட்டேன், அனிகா. இன்னும் கொஞ்சம் நல்ல பேரா? நீ ஏதோ மைண்ட்ல ஒரு பேரை யோசிச்சு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அதையே சொல்லு. வேம்பு சார், நமக்கு பாப்பா பிறந்தா தசாவதானியா பிறக்கணும்னு எனக்கு ஆசை வேம்பு சார். ஓ, அதனால நம்ம பாப்பாக்கு வேதான்னு பேர் வைக்கணும் வேம்பு சார். வேதாங்கிற பேருக்கும் தசாவதானிக்கும் என்ன பூமி சம்பந்தம்? வேம்பு சார், வேதானா அறிவு, கத்துக்கிறதுன்னு இப்படி பல அர்த்தம் இருக்கு. அதுவும் இல்லாம வேன்னு உங்க பேரோட முதல் எழுத்தும் வருதுல்ல. ஏய், என் பேர் சித்தார்த், இதுல எங்க வே வருது? எல்லாரும் உங்களை சித்தார்த்தன்னு கூப்பிடுறாங்க. ஆனா நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்? வேம்பு சார்னு. அப்போ முதல் எழுத்து வேணு தானே ஆரம்பிக்குது. ஆமா. அதனால நமக்கு பாப்பா பிறந்தா கண்டிப்பா வேதான்னு தான் பேர் வைக்கணும். அந்த
பூஜையை ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆரம்பிச்சிடலாங்க. ஆ. ஏய் ராணி, போய் பாப்பா கூட்டு வா. பாப்பா பாப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் எப்படியாவது இந்த பூஜையை நிறுத்திடுறேன். இதனால என்ன ஆனாலும் சரி, ஏன் என் வாழ்க்கையே போனாலும் சரி, நான் இந்த பூஜையை நிறுத்துவேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கணும். அப்போ பொம்மி அக்கா, நீ இந்த வீட்டோட காவல் தெய்வம், என்னோட குலசாமி. நீ எங்க கூட எப்பவுமே இருக்கணும்க்கா. அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் எப்படியாவது இந்த பூஜைய தடுத்து நிறுத்துவேன்க்கா. நீ ஒன்னும் பயப்படாதனா? இந்த மாலையை போட்டுக்கோங்க. ஓம் மகாலட்சுமி ஜவித்மஹே விஷ்ணபத்மே ஜதீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ ருத்ரி பிரசோதயாத். அம்மா, அப்பா பண்றதுனால தடுக்கவே முடியலம்மா. ராணி ஏதாவது பண்ணாதான் உண்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எங்க உங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு தோணுதுமா. வா பாப்பா, கீழே எல்லாரும் காத்து நிறுகிறாங்க. லேட் ஆச்சுன்னா தாடிகாரன் உன்னை தேடிக்கின்னு மேலேயே வந்துருவான். வா பாப்பா, நம்ம போலாம். ம். ஓம் திரிபுராயை நம. ஓம் பாலாயை நம. ஓம் திரிபுரசுந்தராயை நம. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். சார், பாப்பா உட்கார சொல்லுங்க. கஜானனம் பூதபுராதிதேகிலம் கவித்வஜம் போபலகாரவச்சிதம் மாஷகம் லோகவிநாசகாரணம் மாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். ஓம் மகாலட்சுமி சதிஸ்தகே மே கணேச தேவஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே. ஐயோ வேம்பு சார், நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பு பண்றீங்க வேம்பு சார். இந்த பூஜைய பண்ணாதீங்க வேம்பு சார். இது நடக்க கூடாது. ஐயோ, இதை நிறுத்திடுங்க வேம்பு சார். கன்யகுமாரி தேவஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, தாத்தா, அந்த ஆளை அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்பவும் அதை தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. சுயநினைவு உள்ளவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? ஊரு பேர் தெரியாத ஒருத்தையை தத்தெடுத்து இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க போறியா? இந்த அட்டூழியம் எங்கேயாவது நடக்குமா? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல என்னடா இது? எதுப்பா நல்ல காரியம்? எது நல்ல காரியங்கிறீங்க? இவன் பண்றதுக்கெல்லாம் உடந்தையா இருந்து இவன் வாழ்க்கையவே குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ப்ளீஸ் மாமா. இந்த கொடுமையெல்லாம் கண்ணுல பார்க்க முடியலமா. பத்தோ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்பாவே எதிர்த்து பேசுவ நீ? சித்தார்த் அவன் நிம்மதிக்காக இதை பண்றான். அதை தடுக்கிறதுக்கு இந்த வீட்டுல உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே உரிமை இல்ல. இப்படியே சொல்லி சொல்லி என் வாயை அடக்கிருங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. எல்லாம் என் தலை எழுத்து. அப்பா, நல்ல வேலை. மாமா எங்க இந்த பூஜை நிறுத்திட போறாரோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எப்படியோ சமாளிச்சாச்சு. இவ என்னவோ சொல்றா, ஆனா என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்பவே பயமா தான் இருக்கு.
ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ நமः. ஐயோ, இப்ப எப்படி இந்த பூஜையை நிறுத்துறதுனே தெரியலையே. நிறுத்தி ஆகணுமே. சித்தார்த் சார். என்னம்மா மிஸ்டர் சித்தார்த். சார் வாங்க சார். பூஜை முடிஞ்சதும் ஃபார்மாலிட்டிஸா ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இது ஒண்ணுதான் குறைச்சல். இவன் பண்றதுக்கெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க உடனே இருக்கீங்க பாருங்க. கடைசியில் எல்லாரையும் நடுத்தருவில் நிக்க வைக்க போறான். அதான் நடக்க போகுது பாருங்க. தாத்தா, நல்ல நேரத்துல அவரை புலம்ப வேண்டான்னு சொல்லுங்க. ஓம் நாராயணாய வித்மஹே தன்னோ தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத்.